இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்டு ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு 2 BHK வீடு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 56 லட்ச ரூபா பட்ஜெட்டு. நம்ம கோயம்புத்தூர் துடிலூர் பக்கத்தில் 56 லட்ச ரூபா பட்ஜெட்டு. துடிலூர் சரௌண்டிங்கில் 56 லட்ச ரூபா பட்ஜெட்டில் இன்றைக்கி 2 BHK இந்த மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் அது 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் இந்த அளவுக்கு ஸ்பேசியஸான வீடு இப்போ இல்லை. அதனால் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு துடிலூர் லொக்கேஷனில் வீடு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே வந்து பார்த்துருங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் கிளியர் ஜாலிசஸ்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் டெக்ஸ்சர் ஒர்க்கில் வந்து பெயிண்டிங் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக நமக்கு ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபைல் லைட்ஸ்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. நீட்டான கலர் காம்பினேஷனோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நீட்டான ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா 14க்கு 16 ஒரு பார்க்கிங் ஏரியா இருக்குங்க. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு எவ்ரிட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாளுக்கெல்லாம் மேட் ஃபினிஷிங்கில் இருக்க மாதிரியான செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பெரிய டைல்ஸுங்க. அது போக பார்க்கிங் ஏரியாவோட சீலிங்க்கு பார்த்தீங்களா அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. உட்டன் டோனில் இருக்கிற மாதிரியான பெயிண்டிங் ஒர்க்லாம் ரெடி பண்ணி இந்த ஃபால் சீலிங் ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ப்ரொஃபைல் லைட்ஸ் இருக்குது, ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வீட்டோட ரைட் சைடில் அமைச்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸில் வந்து ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. அதே மூலையில் பார்த்தீங்கன்னா ஜனமூலையில் இந்த வீட்டோட போர்வெல் அண்ட் வாட்டர் சம்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோரும் பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்டிக்கான டிசைன்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பேனல் டைப்பில் அமைஞ்சிருக்கு. ஒரு சூரியன் மாதிரியான டிசைனும் அதுலேருந்து வரக்கூடிய கதிர்கள் மாதிரியான டிசைன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி அப்படி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா 10க்கு 16 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு லிவிங் ஏரியா பார்க்க முடியுது. வீடு ஃபுல்லாமே இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரியான ஹை கிளாஸான வெட்டிஃபை டைல்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. மைல்டான டோனில் பெயிண்டிங் ஒர்க் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லைங்க, இந்த வீட்டில் வந்து ஆஹா ஓஹோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய வேலைப்பாடுகள்லாம் இல்லை. சிம்பிளாக மினிமலிஸ்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்க்குறதுக்கு கிராண்டாக இருக்குது. இந்த இடத்துல நமக்கு மல்டிமீடியா டிவி நெட் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டட் பேனல்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியான பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பேனலிங் ஒர்க்கை அப்படியே கண்டினியூ பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்காக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் மாதிரி இருக்குது. இதுலேயும் வந்து உட்டன் டெக்ஸ்சர் இருக்கிற மாதிரியான பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் வந்து இந்த சைடு நமக்கு பிளைனாக இருக்குது. இந்த லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து அழகாக ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த சைடு திரும்பிங்கன்னா வீட்டோட கிச்சனை இருக்குது 10க்கு 10 அளவில். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பெட்ரூமை பார்த்துலாம். பெட்ரூமோட டோருமே பாருங்கள், சிம்பிளாக மினிமலிஸ்டிக்காக இருக்கா. இங்கே நீங்கள் பார்க்குறது வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்து அதே ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க டெக்கரேஷன் பர்பஸ்க்காக. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16 அளவில் அமைஞ்சிருக்கு. ஸ்டோரேஜுக்கு இந்த சைடு வால் ஃபுல்லாமே நமக்கு வார்ட்ரோப் இருக்குது. அது போக லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் கொடுத்துருக்கக்கூடிய டிசைன்ஸும் பார்க்குறதுக்கு வந்து சிம்பிளாக மினிமலிஸ்டிக் அண்ட் நீட்டாக இருக்குது. இந்த பெட்ரூமோட வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயத்துக்கு வந்து நெகட்டிவாக ஃபீல் பண்ணுற விஷயத்த வந்து சின்ன ஒரு விஷயம் பண்ணால் அதை பாசிட்டிவாக மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு பீம் இருக்குங்க. அந்த பீமை கவர் பண்ணுற மாதிரி இவங்க வந்து ஒரு சின்ன ஒரு டிசைனை பண்ணி அதுக்குள்ள வந்து ப்ரொஃபைல் லைட்ஸை கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய பீமும் மறைஞ்சிருச்சு. அதே சமயத்தில் இந்த பெட்ரூமில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டிசைன்ஸ் மாதிரியும் இருக்குது. இது வந்து இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. 4க்கு 7 அளவில் அமைஞ்சிருக்கு. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறாங்க. ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட் டைல்ஸு, வாலுக்கு வந்து சீலிங் லெவல் வரைக்கும் கிளாஸ் ஏன்னா செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு வாலில் மட்டும் பிக்சர் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மிச்ச சைடு வாலில் எல்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரியான டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சாண்ட்ரோ பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. அடுத்து வந்து நம்ம வீட்டோட கிச்சனை பார்த்துடலாம். லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் இருக்குது. கிச்சனை பொறுத்த வரைக்கும் 10க்கு 10 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாடலர் கிச்சனுங்க. ப்ளூ அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷனில் இன்டி ஒர்க்ஸோட அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சன். வென்டிலேஷனுக்கு 2 ஜன்னல் இருக்குது. வாலுக்கு ஃபுல்லாக யூனிக்கான டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கிளாஸியான ஃபினிஷிங்கில் இருக்குது. கவுண்டர் டாப்பை பொறுத்த வரைக்கும் அதே கிளாஸியான ஃபினிஷிங்கில் கிரனைட்டில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு நமக்கு ஆரோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொவிஷன் இருக்குது. அது போக குட் வாட்டருக்கு தனியாக, போர் வாட்டருக்கு தனியாக டேப் வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த கவுண்டருக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஃபுல்லாமே வந்து ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கிளாஸியான ஃபினிஷிங்கில் நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. ஆயில் புல்லர், ட்ரே, கட்லரி யூனிட் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அது போக இந்த சைடை வந்து நமக்கு ஒரு வால் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. மேலே வரக்கூடிய இந்த RCC லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த கிச்சன்லேருந்து இந்த வீட்டோட 2வது பெட்ரூம் போகிற மாதிரி பிளான் அமைச்சிருக்கு. இது வந்து 10க்கு 11 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய கிட்ஸ் பெட்ரூமுங்க. இங்கே வந்து ஸ்டோரேஜுக்கு வால் ஷெல்ஃப் இருக்குது. இங்கேயும் வால் ஷெல்ஃப் இருக்குது. அது போக லாஃப்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. வென்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமில் உட்டன் லுக்கில் இருக்கிற மாதிரியான டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து 4க்கு 7 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம். அந்த ஒன் சைடு வாலுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கக்கூடிய டெய்ல் ஒர்க்கும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. மற்றபடி உட்டன் லுக்கு ஒயிட் கலர் காம்பினேஷன் எல்லாம் டெய்ல் ஒர்க் பயன்படுத்தியிருக்காங்க. இங்கேயும் சாண்ட்ரோ பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் போக நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டார் கேஸ்க்கு கீழே வந்து ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. அவுட்டர் பாத்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம்.
4க்கு 6ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்துல நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். இந்த இடத்துல டோர் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் ஒரு அவுட்டர் பாத்ரூம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டார் கேஸுக்கு கீழே யூபிஎஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. அப்படியே நம்ம டெரஸ் போயிடலாம். டெரஸை பொறுத்த வரைக்கும் 2 டேங்க் கொடுத்துருக்குறாங்க. அது போக துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. துணி காயப்போட ஆங்கிளாக கொடுத்துருக்குறாங்க. இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய வீடு இருக்குது. அக்கம் பக்கத்தில் நிறையா வீடுகளில் குடியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் இந்த லொக்கேஷன் டெவலப் ஆகணும், பக்கத்தில் எல்லாம் நிறைய பேர் வீடு கட்டி வரணும், சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம். இப்போவே வந்தீங்கனாலுமே ஆல்ரெடி சேஃப்டியாக தான் இருக்குது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் துடியலூர்லேருந்து இடிகரை போகக்கூடிய ரோட்டில் மணிகரம்பலத்தில் கட்டி ரெடியாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் இன்ட்வெக்ஸோட சேர்ந்து 56 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டை பற்றின ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.